ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலு சமையல். 200 பச்சரிசி, 50 சிறுபருப்பு. இன்றைக்கி ரெசிபி வந்து நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம். லேசாக சூடு வந்தால் போதும். பச்சரிசி ஊற வச்சுருக்கோம், அந்த இதிலே போட்டுருவோம். அரிசி 3-4 ட்ரிப்பு நல்லா அலசிட்டு குக்கரில் போடும். டம்ளர் எந்த அரிசிக்கு எடுத்தோமோ அந்த டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி. மஞ்சள் ஒரு கைப்பிடி சிறிதளவு போட்டால் போதும். உப்பு, கல் உப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். கல் உப்பு 2 ஸ்பூன். ஒரு 3-4 விசில் அடித்தா போதும், அதிலே நல்லா குழஞ்சிடும். 3 விசில் 4 விசில் அடிச்சிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா குலைவாக வந்துடுச்சு பாருங்க. நல்லா குலைவாக வந்துடுச்சு. கரெக்டாக ஒரு டம்ளருக்கு 3.5 இன்னும் 3.25 ஊற்றினா உங்களுக்கு இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மேல் ஜாமான் தாளிப்பு ஜாமாவை என்னென்னு பார்ப்போம். நெய் அவங்க தேவைக்கு தந்தாலும் போட்டுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது, திகட்டும். இதில் 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு எண்ணெயும் சேர்த்துக்கணும். நம்ம கேசரிக்கெலாம் எண்ணெயும் நெய்யும் சேர்க்குற மாதிரி இதுக்கும் எண்ணெயும் நெய்யும் சேர்த்தா ஒட்டாது. கடுகு, பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இஞ்சி துருவல் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். அண்டி பருப்பு ஒரு 10-15 மாதிரி எடுத்துக்கிடுங்க. அடுப்பை சிம்பிளாக வச்சுக்கிடுங்க. மிளகு ஒன்றும் பாதியாக தான் உடச்சி போட்டிருக்கோம். பிள்ளைகள் சாப்பிட்டா வாய்க்குள்ளே போனால் ரொம்ப உரைக்குதுங்க. கருவேப்பிலை, கட்டி பெருங்காயத்தை நல்லா நுணுக்கி சிறிதளவு லேசாக தண்ணியில் கரைச்சி அதே மாதிரி நான் சாதத்தில் போட்டு
வெண்பொங்கல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.